டான் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்திலே ஒரு தந்தையார் இருக்கின்றார். அவருடைய மகன் கொஞ்சம் குலப்படிகாரன். இந்த மகனுக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை ஊட்ட வேண்டும், சுயமாக உழைத்து முன்னேற வேண்டும் என்று இவர் பல முறை கதைகளின் ஊடாக அவருக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார். ஒரு முறை இவருடைய 15வது பிறந்த நாளுக்கு இவர் கோயிலுக்கு அழைத்து செல்கின்றார். அந்த கோயிலை கும்பிட்டு விட்டு வெளியில் வரும்போது அங்கு 3 பிச்சைக்காரர்கள் அந்த கோயில் வாசலிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த பிச்சைக்காரர்களுக்கு இவர் ஏற்கனவே தயாராகி பெரிய முடிச்சு 3 பெரிய முடிச்சுக்கள் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த 3 பிச்சைக்காரர்களுக்கும் அந்த பெறுமதியான பண முடிச்சுக்களை கொடுக்கின்றார். கொடுத்து இவர் வீடு வருகின்றார். அடுத்த வருடம் ஒரு 2 வருடம் கழித்து மீண்டும் அவர் அந்த கோயிலுக்கு இந்த மகனை அழைத்து செல்கின்றார் இவருடைய பிறந்த நாளுக்கு. அங்கே இவரை கண்டதும் அந்த வாசல்லே இருந்த அந்த 2 பிச்சைக்காரர்கள் ஓடி வந்து, ஐயா எங்களை தெரிகின்றதா, நீங்கள் தானே போன முறை எங்களுக்கு நிறைய காசு தந்த நீங்கள் என்று சொல்லி சொன்னார். இவை எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு அந்த மகன் பக்கத்திலே நிற்கின்றான். அப்ப இந்த அப்பா கேட்கின்றார் அந்த முதலாவது நபரை பார்த்து, ரைட், நான் தந்த அந்த காசை நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். அவர் சொன்ன, ஐயா உங்களோட புண்ணியத்தில் நான் 2 மாதம் பிச்சு எடுக்காமல் வீட்டில் இருந்து நல்ல வடிவா சமைச்சு சாப்பிட்டு ஆறுதலாக நிம்மதியா 2 மாதம் என்னுடைய வாழ்க்கை காலத்தை நான் ஓட்டினேன். 2-3 மாதங்கள் நிம்மதியாக நான் இருந்தேன் என்று சொன்னேன். நல்லது என்று சொல்லி போட்டு 2வது நபரை கேட்கின்றார், ரைட், உன்னிடம் தந்த பணத்தை நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், நான் என்னுடைய கிராமத்துக்கு போனேன், அங்கே சூதாடினார்கள், ஆகவே இந்த சூதாட்டத்திலே நிறைய காசை சேர்க்கலாம் என்று என்னிடம் இருந்த அந்த காசுகளை நான் சூதாட்டத்தில் ஈடுபட்டேன். 1-2 முறைகள் எனக்கு வெற்றியை தந்தன. அந்த வெற்றி தந்த களிப்பில் நான் நல்லா குடித்து நல்லா சாப்பிட்டு திரும்ப நான் அந்த சூதாட்டத்திலே விளையாடி என்னுடைய அந்த சொத்துக்கள் எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். அதனால் மீண்டும் ஒரு 4 மாதம் கழித்து நான் இங்கே வந்து இந்த பிச்சை எடுக்க தொடங்குகிறேன் என்று கேட்டார். அப்போ அவர் கூறினார், உங்களிடம் இன்னும் ஒரு நபர் இருந்தாரே, அந்த 3வது ஆள் எங்கே என்று கேட்கின்றார். அதற்கு அவர் கூறுகின்றார், நீங்கள் இப்படி 1/2 மைல் தூரம் போனீங்கள் என்ற ஒரு கடை வரும், அங்கே அவர் இருக்கிறார், நீங்கள் பார்க்கலாம் என்று சொல்கின்றார். ஆகவே இவர் அந்த 3வது நபர் அந்த காசை எவ்வாறு செலவழித்தார் என்று பார்ப்பதற்காக தனது மகனையும் அழைத்து கொண்டு அந்த 3வது நபரிடம் போகின்றார். அங்கே ஒரு பெரிய கடை ஒன்று, நல்ல ஒரு நிறைய வியாபாரம் நடக்கின்ற ஒரு கடை. அங்கே ஒரு முதலாளி வெள்ளை வேட்டி ஷர்ட் எல்லாம் போட்டு கையில் மோதிரங்கள் எல்லாம் போட்டுக்கொண்டு இவரை கண்டதும் ஓடி வந்து இவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வேண்டி, ஐயா நீங்கள் தந்த பிச்சை தான் இன்று என்னை இவ்வளவு தூரத்துக்கு உயர்த்தி இருக்கின்றது என்று கண் கலங்கி அவர் முன்னிக்கின்றார். அப்ப இவருக்கு அடையாளம் காணவில்லை. முதல்வர் சொல்ல, ஐயா நீங்கள் உங்களுடைய மகன் பிறந்த நாளுக்கு எனக்கு தந்த அந்த பண முடிச்சை வைத்து நான் சின்னனாக வியாபாரம் செய்து இன்று இந்த ஒரு பெரிய கடைக்கு நான் முதலாளியாக இருக்கின்றேன். இந்த கடைக்கு நான் முதலாளியாக இருக்கின்றேன் என்றால் கைதூக்கி விட்டவர் நீங்கள் தான். ஆகவே உங்களைத்தான் நான் கையெடுத்து தெய்வமாக கும்பிடுகின்றேன் என்று சொல்லி அவருடைய கண்ணீர் மேல்க கூறினார். பாருங்கள் அன்பானவர்களே, இந்த 3 பேரிடமும் குறிப்பிட்ட ஒரு தொகை இந்த பணம் கொடுக்கப்பட்டது. அந்த 3 பேரும் செலவழித்த விதத்தை பாருங்கள். அதே போலதான் எங்களுக்கு வாழ்க்கையில எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை, அந்த இருவர் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை அவற்றை அந்த பணத்தை தேவையற்ற செலவுகளில் செய்து மீண்டும் தாங்கள் அந்த பழைய நிலைக்கு அந்த பிச்சைக்காரராகவே போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த கொடுத்த பணத்தை வைத்து அவற்றை பெருக்கி ஒரு முதலாளியாக வந்திருக்கின்றார் இந்த 3வது நபர். ஆகவே அன்பான மாணவர்களே, நீங்கள் உங்களிடம் கிடைக்கின்ற அந்த சிறு தொகை பணத்தையும் வைத்து நாங்கள் சிக்கனமாக பயன்படுத்தி நாங்கள் கிடைக்கிறதில் இருந்து நாங்கள் முன்னேற வேண்டும். ஆகவே நாங்கள் திடீரென்று பணக்காரர்
பிச்சைக்காரராக வேண்டும் என்றதல்ல, படிப்படியாக எங்களுக்கு கிடைப்பதை கொண்டு நாங்கள் திருப்திப்பட்டு சந்தோஷமாக வாழ்ந்தால் வாழ்வில் உயரலாம். அதே நேரம் நாங்கள் எங்களை ஏற்றிவிட்ட அந்த ஏணிப்படிகளையும் நாங்கள் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்று கூறினார். இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த மகன் தந்தையினுடைய கைகளை இறுக பற்றி கொள்கின்றார். உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கின்ற அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் சாதகமாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்வில் வெற்றி பெறலாம் என்ற உண்மையை அந்த பிச்சைக்காரர்களின் ஊடாக அந்த மகனுக்கு அந்த தந்தை உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே நாங்கள் சரியான முறையிலே எங்களுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.